ஸோ ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு எடகேனா சேலி படினா வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர் தான். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கிழமை கரெக்டாக வெள்ளிக்கிழமையா? ஸோ ஃப்ரைடே ஆஃபர். ஸோ ரொம்ப தரமான ஃப்ரைடே ஆஃபர்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா மீன் வந்து வந்திருக்கு. ஸோ 2 பெட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இன்னுமே நிறைய வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பிரதர்ஸ் டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்றைக்கி பிரதர்ஸ் டேக்காக நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தார் ஒன்று. அவர் அதுக்கு தான் ஆர்டர் பண்ணால் தெரில, பட் சில்வர் பிரேஸ்லெட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் இது இருக்குது. ஸோ இதை வந்து கொரியர் பண்ணணும் நாங்கள் இன்னும். சரி போயிட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி தேவை இருக்குது. ஸோ ஜுவல்லரியில் ரொம்ப கம்மி ப்ரைஸஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜுவல்லரி சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஷாப் லொக்கேஷன் லிங்க்கும் நான் தரேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸு. கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருக்கும் வெள்ளி ப்ரைஸ் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேட் கூட, பட் இருந்தாலும் இவருக்கு வந்து 37 கிராமே நம்ம 3300 ஃப்ரீ ஷிப்பிங்கு, ஃப்ரீயாக 1 கிராம் காயினோட ரொம்ப ஆஃபர் ப்ரைஸஸில் தந்துட்டுருக்கிறோம். ஸோ இதனாலே ரெகுலராகவும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன் டைம் வாங்கிட்டாலே போதும், அவங்க அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அச்சய திதிக்கு ஒரு 2 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பி சரிங்களா. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆஃபர்ஸ். இது 2 ரூபா மீனுக்கே நான் இவ்வளோ ஆஃபர் போடுறேன்னா ஸோ ஜுவல்லரிக்கெலாம் நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஜுவல்லரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. டன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் டே வெள்ளிக்கிழமை ஆஃபரு. ஸோ மீனுக்கு என்ன பேர் ஆஃபர் போடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பூட்டி இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டோம் சரிங்களா. ஸோ வெளியே போயிட்டேன் நான் அப்படியே. ஸோ அதான் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்கலை. சரி சொல்லிட்டு கடையும் ஒரு 3 நாளாக மூடிட்டோன்னு நினைக்கிறேன். 3 நாளாக 4 நாளான்னு தெரியல. எத்தனை நாள்? 2 நாள் மூடிட்டோமா பாவம். அந்த பையன் எத்தனை தடவை அவன்டா 20 தடவை வந்துட்டியாடா. சே, நான் வந்து குரூப்பில் சொல்லலான்னு தான் நினச்சேன், மறந்து போச்சு நான் இருந்த இதில். பட் ஆனால் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் குரூப்பில் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அடுத்து நாங்கள் பூட்டின அப்புறம் குரூப்பில் அப்டேட் வரல. குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு நான் யூடியூப்பில் சொல்ல முடியலனாலும் நான் குரூப்பில் சொல்லிடுவேன். ஸோ நான் இல்லைனாலும் சொல்ல முடியுது கொஞ்சம் அதில் தான் சரிங்களா. அதனால் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணியிருங்கப்பா எப்படியோ. ஸோ அதனால் அன்னன்னைக்கு தினம் வாழ்க்கையில் என்னென்ன ட்விஸ்ட் வருதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. நானும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டன். ஸோ வாங்க என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்திருக்கு, ஸோ என்ன மாதிரி ஆஃபர்ஸுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகிட்டு, 10 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ யூடியூப் சேலரி வேறு வர நேரத்தில் நம்ம இப்படி வீடியோவை கட் பண்ணிகிட்டு இருக்கோம். $102.29 நினைக்கிறேன். பரவாயில்ல, என்னமோ வந்திருக்கு. அது குறையாமல் இருந்தால் நல்லது தான். சரி கைஸ், இன்றைக்கி வந்து என்னென்னா 2 பெட்டினாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டி, பட் லிமிடெட் ஸ்டாக். அதான் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. எல்லாமே ரொம்ப கம்மிங்க. 50, 100 அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். முடிஞ்ச லெவலில் சீக்கிரமாக வந்துக்கோங்க, அப்போ தான் கிடைக்கும். உங்கள் இந்த மாதிரி ஆஃபர்ஸில் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் வேணும்னா திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வேரியம் ஷாப் லொக்கேஷன் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சந்துபிள்ளையார் கோயில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது டவுனில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சந்துபிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது சரிங்களா. அப்படியே பின்னாடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போர்டு இருக்கும். சரி பார்த்துட்டு வந்துக்கோங்க. டன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது திருநெல்வேலியில் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. வெக்கேஷன் லீவுக்கு இந்த பக்கம் வந்திருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. வெக்கேஷன் லீவுக்கு வெளியே போனவனுக்கு ஷேர் பண்ணாங்க, போயிடுறாங்க. அவனுக்கு போனால் நம்ம என்ன செய்யறது சொல்லுங்கள். சரி டன். ஸோ ஏஞ்சல்ஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ அப்படின்னாக்கா, அற்புதமான மீன். ஜோடியை வெறும் 30 ரூபா தான். கீஸே வெறும் 30 ரூபா தான் சரிங்களா. முடிஞ்ச லெவலில் சீக்கிரமாக வரணும் ஆனால் சரிங்களா. பட் பெரிய சைஸு, நல்ல சைஸ். வெளியெல்லாம் 120 ரூபா விற்கிறது, நம்ம வந்து ஆஃப் ரேட்டில் சேல் பண்ணிகிட்ருக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ 2 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட வந்து ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோல்டு ஃபிஷ் வெறும் 2 ரூபா தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க. எப்போ கூட கொஞ்சம் பெரிய சைஸாக தாங்க இருக்குது. ஸோ 2 ரூபா சரிங்களா. இன்றைக்கி வர எல்லாருக்கும் 2 ரூபாயிலேருந்தே மீன் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் வந்துக்கோங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷு ஜோடி வெறும் 15 ரூபா தான் சரிங்களா. முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வரணும். இதுவும் நல்ல பெரிய சைஸ் கோல்டு. ஸோ எப்போ வரதோட பெரிய சைஸ் கோல்டு. பீஸே வெறுமே 7.50 காசு. ஜோடி வெறும் 15 ரூபா தான். வெளியெல்லாம் 30 ரூபா 40 ரூபா விற்கிறாங்க, அநியாய ரேட்டு. ஸோ நானே வாங்கியிருக்கேன் நிறைய தடவை. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதெல்லாம் ஒரு பெரிய ஆஃபருங்க, கிடைக்காது, சான்ஸே இல்லை சரிங்களா. அடுத்து எஸ்கே கோல்டு. ஸோ எஸ்கே கோல்டெல்லாம் பீஸே 10 ரூபா தான் சரிங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. குவாலிட்டி காட்டணும். ஸோ குவாலிட்டி காட்டணும், ரேட்லேயும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதான் கேட்டு வரையும் சரிங்களா. ஸோ இதுவும் ஏஞ்சல் தான். பீஸ் 30ங்க. சீக்கிரம் வந்துக்கோங்க. கடன்னு காலியாக போயிருக்கு ஏஞ்சல். வாங்க மக்களே வாங்க. வச்சுக்கோங்க. ஸோ கடைசி பெட்டி. ஸோ இதோட நம்ம அன்பாக்சிங் நிறைய நினச்சா வருத்தமாக தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே என்ன மீன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கணும். ஆர்வமாகவும் இருக்குது. அன்பாக்சிங் வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயங்க. நிறைய பேர் கேட்டுட்டுலாம் இருந்திருக்கீங்க போல் கமெண்ட்டில். என்ன ப்ரோ வீடியோ வரல, என்ன ப்ரோ ஆச்சு, ரொம்ப நாள் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. நம்ம இல்லைன்னா தேடுறீங்க, ஒரு 4-5 பேராவது தேடுறதுக்கு இருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்.
என்னப்பா குட்டியாக இருக்குது மார்பு. அடாடாடாடாடாடா, இது என்ன ரேட்டு? இது அழகழகாக இருக்குங்க மார்பு. பார்த்தீங்களா? ப்ளூவு இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது. நைட் லேம்பா, என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது. பனானா இருக்குது. வாவ், செமையாக இருக்குங்க. இருங்க, இது என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கிறேன். ரொம்ப கிட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. 1 இன்ச் சைஸுங்க. ஒரே நிமிஷம் வந்துச்சு. குட்டி மார்பு. இது வந்து பீஸே வெறும் 7 ரூபா தான். சரிங்களா? மார்பு சிக்லெட்டு 7 ரூபாய்க்கு தர ஒரே ஆளுங்கள் நம்ம தான் நினைக்கிறேன். ஸோ 7 ரூபா தான் பீஸ். சரிங்களா? சீக்கிரம் வந்துக்கோங்க. இந்த சைஸை நான் 20 ரூபாலாம் கொடுத்து வாங்கியிருக்கேன். பட் முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கே கிடைக்கும். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. நம்ம அந்த பிளான்டேஷன் டேங்கே போடலாம் போல். செம்மையாக இருக்காங்க, அழகழகாக இருக்காங்க. டன். ஸோ இப்போ அடுத்து கலர் விடோவில் கலர் விடோஸு. ஸோ என்னடா ஆச்சு அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நீங்கள்? ஸோ கலர் விடோஸு பேரே வெறுமே 35 தான். சரிங்களா? சீக்கிரம் வந்துக்கோங்க. பேர் 35. கடான்னு வந்துடுங்கப்பா, கிடைக்காது. அடுத்து ரோசி பார்பு. ஸோ ரோசி பார்புலாம் ஜோடியாக வெறும் 20 ரூபா தான். சரிங்களா? சீக்கிரம் வந்துடுங்க. சைஸ் பெரிய சைஸு, பேரண்ட் சைஸாக இருக்குது. ப்ரீடிங் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. அடுத்து வழக்கம் போல் மாலிஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துருக்கு. சரிங்களா? இந்த தடவை நார்மல் சைஸோட பெரிய சைஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 15 ரூபா ஜோடி. சீக்கிரம் வந்தால் தான் கிடைக்கும். பெரிய சைஸாக வந்திருக்கேன், நார்மல் சைஸு வரலைங்க. ஸோ ஆல்பினோ விடோ ஜோடியாக வெறும் 10 ரூபா தான். சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் கிடைக்கும். பெரிய சைஸு, எப்போவும் கூட கொஞ்சம் பெரிய சைஸு தான் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான், 2 பட்டியும் நிறைவடைந்து விட்டது. முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்து ஆஃபர்லாம் கெட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தாலும் பட் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ 50, 100 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு நாளைக்கே பத்தாது நம்ம கடைக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துருங்க. திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வேரியம் ஷாப்பை. ஸோ நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரிங்களா? அடுத்த ஒரு நாள் விஷயம்லாம் டாடா பேசியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.